விருச்சிக ராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கார், 5ஆம் இடத்துல சனி. ஸோ கட்டாயம் வந்துட்டு அம்மா விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓகே, அம்மாவோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அம்மா சார்ந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டம் இதெல்லாம் வந்து உறுதியாக ஏற்படும். அது நம்ம முன்னாடியே கொஞ்சம் அதுக்கு அவேர்னஸாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா. 5ஆம் இடத்துல சனி பகவான். அதனால் வந்து இந்த குடும்பம் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. ஓகே, நீங்கள் முக்கியமாக வந்துட்டு சனிக்கிழமையில் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க தொடர்ந்து. ஓகேங்களா. அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அம்மாவோட ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். வீட்லேயுமே வந்து கொஞ்சம் சந்தோஷம் இதெல்லாமே அதிகரிக்கும். நம்மளுக்கு குருவும் போய் 8ல் மறைஞ்சிருக்காரு இல்லையா. ஸோ ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. அக்டோபர் மந்தில் அதிச்சாரத்தில் வந்து குரு கடகத்துக்கு வருவார். அப்போ நல்லா நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா எனக்கு புரியுது, இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கிரகநிலைகள் கொஞ்சம் சாதகமாக இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ அதற்கேற்ற தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணிட்டோம்னா அது வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஸோ 8ல் குரு இருக்கார் இல்லையா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு வந்து கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்கள் வந்து எப்போவுமே குருவை வழிபாடு பண்ணுறது, வியாழக்கிழமை வந்து ஃபாலோ பண்ணுறது, வியாழக்கிழமை நீங்கள் ஃபாலோ பண்ண பூர்வ புண்ணியம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். குழந்தைங்களோட எஜுகேஷன் நல்லாயிருக்கும். அதாவது உங்களோட மூத்த குழந்தைகள். ஓகேங்களா. அந்த மூத்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் குருவை வழிபாடு பண்ணும்போது அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கட்டாயமாக கொடுக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக குருவை நல்லா கெட்டியே பிடிச்சிக்கோங்க. குரு வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கிற குரு, ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா தட்சிணாமூர்த்தியை போயிட்டு பரிகாரத்தை பண்ணிடுறாங்க. நம்ம வந்து வழிபட வேண்டியது வந்து தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணலாம். ஓகேங்களா. இருந்தாலும் முக்கியமாக வழிபாடு பண்ண வேண்டியது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வந்து வழிபாடு பண்ணணும். ஸோ 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறனால அந்த குரு பார்வை நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா. அதுக்காக இந்த வழிபாடை வந்து கண்டிப்பாக செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால பெண்கள் மூலமாக நல்ல லாபம் இருக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னா ஒய்ஃபோ, உங்கள் சிஸ்டரோ, உங்கள் பொண்ணோ, அதாவது பெண்களை முன்னே நிறுத்தி நீங்கள் அந்த ஒரு காரியத்தை பண்ணும்போது அது தடை இல்லாமல் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் 15 வரைக்கும் சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது வரைக்குமே பெண்கள் மூலமாக நல்ல லாபம் நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கொஞ்சம் வீக் ஆகிடுவார். அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா பெண்கள்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. சரிங்களா. 10ல் சூரியன் இருக்கிறது, நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணும்போது நல்ல வெற்றியை தேடி கொடுப்பார் அவர் 10ல் சூரியன் இருக்கும்போது. அதே போல் 11ல் செவ்வாய் இருக்கார். ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பு தான். உங்களுக்கு எடுத்த காரியம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதாவது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் இது. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4, 5 இந்த ராகு சனி இருக்கிறது தான் குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கவலையை வந்து ஏற்படுத்தும். மற்றபடி இந்த சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த சூரியன் செவ்வாய் இவங்கெல்லாம் நல்ல ஃபேவராக இருக்காங்க இந்த மாதம். ஓகேங்களா. பட் 10ல் வந்து கேது இருக்கார். அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, ஸோ தொழில் சார்ந்து எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்கனாலுமே விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுட்டு நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு செய்யும்போது அந்த தடை இருக்காது. ஓகேங்களா. ஸோ 11th ஹவுஸில் செவ்வாய் இருக்கிறது நல்லது. 15க்கு மேலே வந்து செவ்வாய் வந்து துலாமுக்கு வருவார், அதாவது 12th ஹவுஸ்க்கு வருவார். அப்போ நம்ம வந்து இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, யாருக்காவது கொடுக்கல் வாங்கல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து யோசித்து பண்ணுங்கள். சரிங்களா. ஏன்னா பணம் கைவிட்டு போச்சுன்னா திரும்ப வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதிகமாக கோவப்படாதீங்க. சரிங்களா. மற்றபடி சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குது, நல்லாயிருக்கும். ஓகேங்களா. விருச்சிக ராசி ரொம்ப அருமையாக இருப்போம். ஸோ விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்துட்டு நீர்நிலைகள், அதாவது இந்த குளம்லாம் இருக்கும் இல்லைங்களா கோவில் பக்கத்தில், அந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போவுமே வந்து மழைநீரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். மழையில் நனையிறதே உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த பரிகாரம். பொதுவாகவே மழையில் நம்ம எல்லாருமே நனையணும். சரிங்களா. மழையில் குளிக்கிறது வந்து அப்படி ஒரு சூப்பர் பரிகாரங்க. கல்யாணம் ஆகாதவங்க கூட அதிகமாக மழையில் நனைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும். அதை நம்பிக்கையோடு செய்யுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிங்க. மழைநீர் உணவுலையும் பயன்படுத்துங்க, குளிக்கிறதுக்கும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கோவிலுக்கு போகும்போது மகாலட்சுமிக்கு வந்து கட்டாயம் மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, முக்கியமாக தாமரைப்பூ வாங்கிட்டு போய் நீங்கள்
அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, அதுலேயே வந்து விசாகம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து முருகன் வழிபாடு அப்படியே முருகனை நினச்சாலே உடனே இவங்க பக்கத்தில் வந்து நின்றுவார். அந்தளவுக்கு ஒரு அருமையான நட்சத்திரம் வந்து விசாகம், முருகனுக்கான நட்சத்திரம் இது. ஸோ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து முருகன் வழிபாடு பண்ணுங்கள், சஷ்டி படிங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் முருகனை நினச்சிங்கனாலே போதும், உங்கள் கஷ்டமெல்லாம் பறந்து போயிடும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கடவுள். பொதுவாக வந்து முருகன் எல்லாத்துக்குமே பவர்ஃபுல்லான கடவுள். ஸோ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்பெஷலாக அதை கும்பிடலாம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். கரெக்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், ஆனந்தமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கார், 5ஆம் இடத்துல சனி. ஸோ கட்டாயம் வந்துட்டு அம்மா விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓகே, அம்மாவோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அம்மா சார்ந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டம் இதெல்லாம் வந்து உறுதியாக ஏற்படும். அது நம்ம முன்னாடியே கொஞ்சம் அதுக்கு அவேர்னஸாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா, 5ஆம் இடத்துல சனி பகவான். அதனால் வந்து இந்த குடும்பம் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. ஓகே, நீங்கள் முக்கியமாக வந்துட்டு சனிக்கிழமையில் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க தொடர்ந்து. ஓகேங்களா, அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அம்மாவோட ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், வீட்லேயுமே வந்து கொஞ்சம் சந்தோஷம் இதெல்லாமே அதிகரிக்கும். நம்மளுக்கு குருவும் போய் 8ல் மறைஞ்சிருக்காரு இல்லையா. ஸோ ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. அக்டோபர் மந்தில் அதிச்சாரத்தில் வந்து குரு கடகத்துக்கு வருவார். அப்போ நல்லா நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு புரியுது இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கிரகநிலைகள் கொஞ்சம் சாதகமாக இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ அதற்கேற்ற தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணிட்டோம்னா அது வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஸோ 8ல் குரு இருக்கார் இல்லையா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு வந்து கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்கள் வந்து எப்போவுமே குருவை வழிபாடு பண்ணுறது, வியாழக்கிழமை வந்து ஃபாலோ பண்ணுறது, வியாழக்கிழமை நீங்கள் ஃபாலோ பண்ண பூர்வ புண்ணியம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், குழந்தைங்களோட எஜுகேஷன் நல்லாயிருக்கும். அதாவது உங்களோட மூத்த குழந்தைகள். ஓகேங்களா, அந்த மூத்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் குருவை வழிபாடு பண்ணும்போது அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கட்டாயமாக கொடுக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக குருவை நல்லா கெட்டியே பிடிச்சிக்கோங்க, குரு வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கிற குரு, ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா தட்சிணாமூர்த்தியை போயிட்டு பரிகாரத்தை பண்ணிடுறாங்க. நம்ம வந்து வழிபட வேண்டியது வந்து தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணலாம். ஓகேங்களா, இருந்தாலும் முக்கியமாக வழிபாடு பண்ண வேண்டியது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வந்து வழிபாடு பண்ணணும். ஸோ 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறனால அந்த குரு பார்வை நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா, அதுக்காக இந்த வழிபாடை வந்து கண்டிப்பாக செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால பெண்கள் மூலமாக நல்ல லாபம் இருக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னா ஒய்ஃபோ உங்கள் சிஸ்டரோ உங்கள் பொண்ணோ, அதாவது பெண்களை முன்னே நிறுத்தி நீங்கள் அந்த ஒரு காரியத்தை பண்ணும்போது அது தடை இல்லாமல் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ செப்டம்பர் 15 வரைக்கும் சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது வரைக்குமே பெண்கள் மூலமாக நல்ல லாபம் நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார், கொஞ்சம் வீக் ஆகிடுவார். அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா பெண்கள்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. சரிங்களா, 10ல் சூரியன் இருக்கிறது, நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணும்போது நல்ல வெற்றியை தேடி கொடுப்பார் அவர், 10ல் சூரியன் இருக்கும்போது. அதே போல் 11ல் செவ்வாய் இருக்கார். ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பு தான், உங்களுக்கு எடுத்த காரியம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதாவது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் இது. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4, 5 இந்த ராகு சனி இருக்கிறது தான் குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கவலையை வந்து ஏற்படுத்தும். மற்றபடி இந்த சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த சூரியன் செவ்வாய் இவங்கெல்லாம் நல்ல ஃபேவராக இருக்காங்க இந்த மாதம். ஓகேங்களா, பட் 10ல் வந்து கேது இருக்கார், அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, ஸோ தொழில் சார்ந்து எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்கனாலுமே விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுட்டு நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு செய்யும்போது அந்த தடை இருக்காது. ஓகேங்களா, ஸோ 11th ஹவுஸில் செவ்வாய் இருக்கிறது நல்லது. 15க்கு மேலே வந்து செவ்வாய் வந்து துலாமுக்கு வருவார், அதாவது 12th ஹவுஸ்க்கு வருவார். அப்போ நம்ம வந்து இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, யாருக்காவது கொடுக்கல் வாங்கல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து யோசித்து பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா பணம் கைவிட்டு போச்சுன்னா திரும்ப வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அதிகமாக கோவப்படாதீங்க. சரிங்களா, மற்றபடி சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குது, நல்லாயிருக்கும். ஓகேங்களா, விருச்சிக ராசி ரொம்ப அருமையாக இருப்போம். ஸோ விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்துட்டு நீர்நிலைகள், அதாவது இந்த குளம்லாம் இருக்கும் இல்லைங்களா கோவில் பக்கத்தில், அந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரம்
கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போவுமே வந்து மழைநீரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். மழையில் நனையிறதே உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த பரிகாரம். பொதுவாகவே மழையில் நம்ம எல்லாருமே நனையணும், சரிங்களா? மழையில் குளிக்கணும். மழையில் குளிக்கிறது வந்து அப்படி ஒரு சூப்பர் பரிகாரங்க. கல்யாணம் ஆகாதவங்க கூட அதிகமாக மழையில் நனைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும். அதை நம்பிக்கையோடு செய்யுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிங்க, மழைநீர் உணவுலையும் பயன்படுத்துங்க, குளிக்கிறதுக்கும் பயன்படுத்துங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கோவிலுக்கு போகும்போது மகாலட்சுமிக்கு வந்து கட்டாயம் மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, முக்கியமாக தாமரைப்பூ வாங்கிட்டு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, அதுலேயே வந்து விசாகம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து முருகன் வழிபாடு, அப்படியே முருகனை நினச்சாலே உடனே இவங்க பக்கத்தில் வந்து நின்றுவார். அந்தளவுக்கு ஒரு அருமையான நட்சத்திரம் வந்து விசாகம், முருகனுக்கான நட்சத்திரம் இது. ஸோ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து முருகன் வழிபாடு பண்ணுங்கள், சஷ்டி படிங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் முருகனை நினச்சிங்கனாலே போதும், உங்கள் கஷ்டமெல்லாம் பறந்து போயிடும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கடவுள். பொதுவாக வந்து முருகன் எல்லாத்துக்குமே பவர்ஃபுல்லான கடவுள். ஸோ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்பெஷலாக அதை கும்பிடலாம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். கரெக்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், ஆனந்தமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க.